Here comes Miss Deepa of Standard 11 to speak about Vaanam Thottuvidum Thooramthaan, Tamil speech. அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை என்பது ஒன்றரை அடியில் பிறந்து ஆறடியில் மண்ணுக்கு உரமாவது அல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான். வாழ்வாங்கு வாழ்வது என்பது வரலாற்றில் நம் வாழ்வை பதிவு செய்வதுதான். இதற்கு வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். விரிக்காதவரை சிறுகுகள் கூட பாரம் தான் பறவைக்கு. விரித்து பறந்தால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். எனது உறுதி கொண்டு நம் வாழ்வில் வெற்றிகளிகளை பறித்த உன்னத தலைவர்களை பற்றி சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறு மாணவனாக இருந்த பொழுது தன்னுடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியத்திடம் வானத்தை நம்மால் தொட முடியுமா என்று வினவினார். அதற்கு அந்த ஆசிரியர், மனிதன் நினைத்தால் அதோ அங்கே தெரியும் அந்த வானத்தையும் தாண்டி செல்ல முடியும் என்றார். அன்று அவர் கூறிய வார்த்தைகள் தான் கலாம் ஐயா அவர்களின் மனதில் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்ற நம்பிக்கையை விதைத்தது, சாதனைகள் புரிய உதவியது. அடுத்ததாக முயன்றான் கொலம்பஸ், கடலை கடந்தான், கண்டங்களை கண்டறிந்தான். கொலம்பஸின் நம்பிக்கையில் வானம் தொட்டுவிடும் தூரம்தான். நம்பினான். பிறவி செவித்திறன் குறைபாடுடைய பள்ளியில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட எடிசன் சக்தியை மின்சாரமாக்கினான். வெளிச்சத்தின் பிதாமகனானான். என் நம்பிக்கைகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு. ஆனால் நான் ஒருபோதும் என் நம்பிக்கையை கைவிடவில்லை என்ற எடிசனின் நம்பிக்கை வரிகளின் முன் அவனது 1000 தோல்விகளும் தோற்று போயின. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து கல்வி பயின்று இந்திய அரசியல் சாசனத்தை நிர்ணயித்த சமுதாய சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கரின் உள்மன உறுதிக்கு வானம் தொட்டுவிடும் தூரமானது. டென்சிங் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முன்னோடி. அவர் தனது முதல் முயற்சியில் இச்சாதனையை செய்துவிடவில்லை. ஆனால் அவர் தனது முதல் தோல்விக்கு பின் தனக்குள் சொல்லிக் கொண்டது, எவரெஸ்டே உன் உயரம் மாறாது, ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலும் என் உயரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த உள்ளுறுதியில் உலகத்தின் உச்சி அவன் பாதத்திற்கு கீழானது. இவ்வுலக புகழுக்காக அன்னை தெரேசா தொழுநோயாளியை தொடவில்லை. ஏழைகளுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டு என நம்பினார். வணங்கும் புனிதையானார். அடுத்ததாக அமெரிக்காவின் ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் 5 வயது சிறுவனாக இருந்த பொழுது அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ஜான் கென்னடி அவரை சந்தித்தார். சிறுவனிடம் ஜனாதிபதி எதிர்காலத்தில் என்னவாக போகிறார் என்று விசாரித்த பொழுது, இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த இடத்தில் நான் ஒரு நாள் அமர்வேன், அதுதான் என் கனவு என்றார். நெஞ்சோடு பாரம் கொள்ளாமல், கண்ணோடு கலக்கம் கொள்ளாமல், கண்ட கனவு கை கூட வெற்றி வாகை சூட நெஞ்சோடு உறுதி கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்ற நம்பிக்கையில் பயணப்பட்டார். பின்னாளில் பில் கிளின்டன் அமெரிக்காவின் ஜனாதிபதியானார். அடுத்ததாக அமெரிக்காவில் தெருவில் குப்பை பொறுக்கும் ஏழை சிறுவன் ஒருவன் குப்பையில் கிடந்த செய்தி படித்து நொந்து போகிறான். செய்தி என்னவென்றால், கருப்பு நீக்ரோ இளைஞன் ஒருவன் வெள்ளை இனத்தவனால் எட்டி உதைக்கப்படுகிறான். அந்த அநியாயத்தை தட்டி கேட்க அங்கு யாரும் இல்லை. அவன் நீதிமன்றத்திலே போட்ட வழக்கை விசாரிக்க நீதிபதி கூட தயாராக இல்லை. அந்த குப்பை பொறுக்கும் ஏழை சிறுவன் அவன் உதைத்த வழியை விட அவன் உரைத்த வழியை உணர்ந்து உள்ளம் குமுறியவனாய், இறைவா, இந்த நிலையை மாற்றி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என வானத்தை தொட்டுவிட ஆசைப்பட்டான். தொட முடியாத தூரத்தில் அவன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு உழைத்து பின்னாளில் தேர்தலில் 16 முறை தோற்று 17வது முறையாக வெற்றி பெற்று அமெரிக்காவின் ஜனாதிபதியானான் அந்த குப்பை பொறுக்கும் ஏழை சிறுவன். ஜனாதிபதியான
சிறந்த மறைவுரையாளர், குரலில், இசையில், இசையின் இன்பஸ்வரம் சேர்ப்பவர். அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், இரக்கம் போன்ற பல்வேறு பண்புகளை தன்னகத்தை கொண்டவர். என் தேவைகளுக்கு முதலில் குரல் கொடுக்கும் போது ஓடோடி வந்து உதவி கரம் நீட்டுபவர். எம் அணிலாடி பங்கு தந்தை அவர்களை வாழ்த்துரை வழங்க எம் பள்ளி முதல்வர் தந்தை சார்பாக அன்போடு அழைக்கிறேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே ஆண்டு விழா வாழ்த்துக்கள். நான் 5வது படித்து முடிச்சுட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா என்னை அணிலாடி ஸ்கூலில் சேருங்க, எனக்கு அணிலாடி ஸ்கூலில் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், அணிலாடி ரொம்ப தூரம்டா, திருவம்பட்டிலேருந்து அணிலாடி. அவர் சொல்கிறார், அப்போ ஒரு தூரம் முன்னால் போக முடியாது, நம்ம ஊர்லேருந்து அப்போ யாரும் படிக்கலை, இங்கே யாரும் படிக்கலை திருவம்பட்டிலேருந்து, நீ இன்னும் அணிலாடியில் தான் படிப்பேன்னு சொல்கிற, அணிலாடிக்கு உள்ள உன்னை சேர்க்க முடியாது, அவ்வளோ தூரம் நீ போக மாட்ட, உன்னை மாம்பட்டில் சேர்த்துறேன்ட்டு கீழ் மாம்பட்டில் சேர்த்து விட்டார். நான் 6வது. அந்த நான் படித்த 6வது படித்த அந்த ஸ்கூல் பேர் வாணி ஓணி நாணி பள்ளி. இந்த ஸ்கூல் பேர், இது வந்து சுருக்கம். ஸ்கூல் பேர் என்னன்னா வல்லம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கீழ்மாம்பட். அந்த பேர் மனப்பாடம் பண்ணுறதுக்கே எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சு அந்த ஸ்கூல் பேர். இன்னைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், எந்த பள்ளியில் படிக்கணும்னு சின்ன வயதில் ஆசைப்பட்டேனோ அங்கு படிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கடவுள் அந்த பள்ளி இருக்கிற அந்த பங்கிற்கே ஒரு பங்கு தந்தையாக கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார். அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். அந்த விதத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆசை நிறைவேறவில்லை. ஆனால் இந்த பள்ளியில் ஒரு அங்கமாக உங்களோடு பணிபுரியும்
Mm-hmm.